வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமேங்க. அதுபோல தாங்க சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமேங்க. ஒரே நாளில் வென்று விடுவோம் என்ற எண்ணத்தில் எதையும் தொடங்காதீர்கள். ஒரு நாள் வென்றே தீர்வோம் என்ற உறுதியோடு எதையும் தொடங்குங்கள். சில முயற்சிகள் வெற்றி பெறுங்க, சில முயற்சிகள் தோல்வியுறும். ஆனால் இரண்டுமே நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும். முயற்சிக்க தயங்காதீர்கள். எல்லாம் இழந்துவிட்டேன் என்று கவலை கொள்ளாதீர்கள். சில இழப்புகள்தான் பல தரமான சம்பவங்களுக்கு வழிவகுக்குங்க. உங்களை புரிந்து கொள்ளவே விருப்பமில்லாதவர்களிடம் உங்கள் அன்பை புரிய வைக்க முயற்சித்தால் வலி மட்டுமே கடைசி வரை வாழ்வாகும். நாம் சந்தோஷமாக வாழ்கிறது முக்கியம் இல்லைங்க. யார் சந்தோஷத்தையும் கெடுக்காமல் வாழணும், அதுதான் முக்கியங்க. எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் நம்மை அலட்சியப்படுத்தும் போது ஒதுங்கி போவதில் தவறில்லைங்க. உங்களுக்கென உலகத்தில் யாருமே இல்லாமல் இருக்கலாங்க. ஆனால் யாரோ ஒருவருக்கு நீங்களே உலகமாக இருக்கலாங்க. வாங்கிய கடனுக்கும் தலைமேல் விழுந்த கடமைகளுக்கும் மத்தியில் சிரித்துக்கொண்டே சுழல்கிறது ஆண்களின் வாழ்க்கைங்க. பிறந்த வீட்டை கஷ்டப்படுத்தாமல், புகுந்த வீட்டை எதிர்பார்க்காமல் நல்லா வாழணும்னு நினைப்பதுதான் இங்கே பல பெண்களின் லட்சியமாக உள்ளதுங்க. உங்களை அன்பு செய்பவர்கள் உங்களை அழவிட மாட்டார்கள். உங்களை அழ வைப்பவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாதுங்க. மேலும் மேலும் கஷ்டம் வந்தால் முதலில் ஜோசியக்காரர்களை மாற்றுகிறார்கள், பிறகு வீட்டை மாற்றுகிறார்கள், கடைசியாக கும்பிடும் தெய்வத்தை மாற்றுகிறார்கள். கடைசி வரை தன்னை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை நம்மிடம் இருக்கும் வரை எதை மாற்றினாலும் பலனில்லைங்க. தனக்காக அழுத பெண்ணையும் தன்னை அழ வைத்த பெண்ணையும் ஆண்கள் ஒருபோதும் மறப்பதில்லைங்க. தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசிங்க. அழகாக இல்லாமல் இருக்கலாங்க, ஆனால் ஆழமான அன்பு இருக்கும். ஒரு பெண்ணிற்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதை உங்கள் தாயின் வளர்ப்பிற்கு தரப்படும் சான்றுங்க. பிரியம் இருக்கிறது என்பதை மறைமுகமாக 100 வழிகளில் காண்பிக்க பெண்களால் முடியுங்க. ஆனால் நேரடியாக பெண்கள் சொல்வதை தவிர வேறு எதுவும் ஆண்களுக்கு புரியாதுங்க. யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் உடைந்து விடாதீர்கள். முடிந்தவரை கண்டு கொள்ளாமல் இருந்து விடுங்கள். இல்லை என்றால் அவற்றை விட்டு முற்றிலுமாய் கடந்து விடுங்கள். உங்கள் அன்பிற்கு உண்மையானவர்கள் ஒருபோதும் உங்களை உடைந்து போக விட மாட்டார்கள்ங்க. ஒரு பெண்ணின் அதிகபட்ச ஆசை தனக்குள் இருக்கும் சிறிய ஆசையை அன்பினால் நிறைவேற்றும் ஒரு ஆண் கிடைப்பது மட்டுமேங்க. எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாதுங்க. ஓசையின்றி மௌனமாக அழுகின்ற
ஓராயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டுங்க. கை நீட்டி கடன் வாங்கியவன் கடன் கொடுப்பவனால் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பல நேரங்களில் வாயிருந்தும் பேச முடியாத ஊமையாகிறாங்க. நீங்கள் எப்போது மிக சரியாக இருக்கிறீர்களோ அப்போதுதான் இந்த உலகம் உங்களை அதிகமாக குறை சொல்லுங்க. நீங்கள் எப்போது எல்லாம் அதிகமாக அவமானம் மற்றும் ஏமாற்றப்படுகிறீர்களோ அந்த நிமிடங்கள்தான் உங்களை உருவாக்குகிறது என்று அர்த்தங்க. நம்மை அவமானப்படுத்தும் போது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியிலிருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகிறதுங்க. நீங்கள் காகிதத்தின் உருவம் என்றால் கசங்கும் குப்பையாக இல்லாமல் புத்தகமாக இருந்து விடுங்கள். காலம் மாறினாலும் கருத்து மாறாத காவியமாய். அன்பானவர்களுக்கு ஒரே ஒரு அடையாளம் தாங்க, மற்றவர்களை விட கொஞ்சம் கூடுதலாய் காயப்படுத்துவார்களுங்க. சிறு புன்னகையுடன் நல்லா இருக்கேன்னு நகர்ந்து விடுங்கள். யாருக்கும் உங்கள் கதை கேட்க நேரம் இல்லைங்க. நீங்கள் இவ்வளவுதான் என எண்ணி விடாதீர்கள். இன்னும் எவ்வளவு என்பதை கண்டுபிடியுங்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள்ங்க. பிடித்ததை தொலைத்தால் கிடைத்ததை பிடித்து கொள்ளுங்கள். அது வாழ்க்கை தந்த இன்னொரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி.